பாவம் எது பாவம் எது புண்ணியம் உணர்றோமானா உணரல. பாவத்துடைய விளைவு இந்த உலகத்திலையும் இருக்கு, மறுமையிலும் இருக்கு. அதே மாதிரி புண்ணியத்துக்கான விளைவும் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் இருக்கு. இப்போ பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னா, பாவம் சொன்னா மனசாட்சிக்கு விரோதமாக இது ஆன்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் நன்மை தீமை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக அப்பா நன்மை தீமை பிரித்து அறிவித்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ, அந்த ஆன்மாவை பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார். யார் அதை உதாசனம் தோல்வியடைந்து விட்டார். ஆன்மான என்ன, மனசாட்சி. அப்ப பாவம் சொன்ன மனசாட்சிக்கு விரோதமாக பிற மனிதருக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் பாவ காரியம். மனசாட்சி கட்டுப்பட்டு நாம் பிறகு செய்யக்கூடிய காரியம் புண்ணிய காரியம். அவ்வளவுதான்.